சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 13ஆம் தேதி. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. நீதிமொழியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம். போர்க்களத்தில் ஆகாப் யோசபாத்தை ராஜ உடைகளை அணியுமாறு கேட்டுக்கொண்டான். அதே நேரத்தில் ஆகாப் மாறுவிடத்தில் சென்றான். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 29வது வசனம். ஆகாப் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நினைத்திருக்கலாம். மேலும் யோசபாத்தின் பக்கம் கவனத்தை திசை திருப்பியிருக்கலாம். ஆனால் மறுபுறம் யோசபாத் மிகவும் மதியீனனானான். அவன் தனது சிந்தையை இழந்தான். அவனது மூளை செயல்படவில்லை என்று தெரிகிறது. ஒரு ஞானமுள்ள ராஜாவாக இருந்தால் ஆகாப் மாறுவிடத்தில் போகும்போது நான் ஏன் ராஜ வஸ்திரங்களை உடுத்த வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் என்று நினைத்திருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத போதெல்லாம் நம் மூளை சரியாக செயல்படாது. மதீனமானவர்களைப் போல நடந்து கொள்வோம். நாமே நமக்கு அழிவை நோக்கி விரைவோம். ஆகாப்பின் எதிரி இஸ்ரவேலின் ராஜாவை மட்டுமே தாக்கும்படி அவனுடைய படை வீரர்களுக்கு கட்டளையிட்டான். எந்த படை வீரரையும் தாக்காமல் ராஜாவை மாத்திரம் கொன்று விடுவதற்காக அந்த ஆட்கள் விசேஷமாக தேடினார்கள். அவர்கள் யோசபாத்தை ராஜவஸ்திரத்தில் பார்த்தபோது இஸ்ரவேலின் படைகளில் இருந்த அனைவரையும் விட்டுவிட்டு யோசபாத்தை சுற்றி வளைத்தனர். யோசபாத் நினைத்திருக்கலாம், என் வஸ்திரங்களை பார்க்கும்போது நான் யூதாவின் ராஜா என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் என் அருகில் வரமாட்டார்கள். அதற்காக போர்க்களத்தில் ஆகாப் யோசபாத்தை முன்னால் நிறுத்தினான். எதிரிகள் இஸ்ரவேலின் ராஜா என்று நினைத்து அவர்களை ஏமாற்றினான். இதனால் யோசபாத் எந்த நேரத்திலும் கொல்லப்படக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வரப்பட்டான். யோசபாத் சென்ற கீழ்நோக்கிய பாதை அவனது இயற்கையான முடிவு மரணத்துக்கு எப்படி கொண்டு சென்றது என்பதை நாம் இங்கே காண்கின்றோம். எந்த நேரத்திலும் அவன் கொல்லப்பட்டிருக்கலாம். போர்க்களத்தில் இந்த நெருக்கடியான நேரத்தில் யோசபாத் மனம் திரும்பினான். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். வசனம் 31. நம் ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர்! எல்லாவற்றுக்கும் மேலாக யோசபாத் ஆகாப் மற்றும் எசபேலின் செல்வாக்கின் கீழ் விழுந்திருந்தாலும், யோசபாத் தேவ மனிதனாக இருந்தாலும் அவனது வாழ்க்கை இழப்பையும் குருட்டுத்தன்மையும் கொண்டு வந்தது. ஆனாலும் இப்போது யோசபாத் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவான ஆகாப் கொல்லப்பட்டான். வசனம் 33. அவனுடைய மாறுவேடம் அவனுக்கு பாதுகாப்பை தரவில்லை. யோசபாத்தைப் போலவே பல கிறிஸ்தவர்களும் தேவ உடன் ஊழியர்களும் கூட உலக நண்பர்களுடன் உலக உறவுகளுடன் தொடர்பு கொள்கிறார்கள். இதனால் அவர்களின் வாழ்க்கையில் அதிக சேதத்தையும் இழப்பையும் கொண்டு வருகிறார்கள். ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அல்லது சொல்லார்த்தமாக இருந்தாலும் சரி, அவர்களும் வாழ்க்கையில் விருத்தி அடையும் போது இந்த நிலைக்கு வருகிறார்கள். அவர்கள் மனம் திரும்புவதற்கு கடைசி நிமிடம் வரை காத்திருக்கிறார்கள். பின்னர் அவர்களில் சிலர் மனம் திரும்புவதை மிகவும் தாமதப்படுத்துவதையும் நாம் பார்க்கின்றோம்.